ஒருவர் ரூபாய் 2000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஒரு ஆண்டு முடிவில் ரூபாய் 1000 திரும்ப செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு கொடுத்துருக்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோனா 2000 rupees. ஓகே, அண்ட் தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 6%. அண்ட் தென் நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 years. ஓகேவா, இதுதான் கொடுத்துருக்க கண்டென்ட். அண்ட் தென் இந்த அமௌண்ட்டை வந்து அது என்ன சொல்லுவாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டிக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்முலா வந்து PNR/100. இப்போ இதில் பியோட வேல்யூ, என்னோட வேல்யூ, ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2000 × 6 × 2 / 100. இப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 0 0 0 கட் பண்ணும்போது இங்கே 20, இந்த 6, இந்த 2, இது மூணையும் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 240 rupees கிடைக்கும். ஓகேவா, இந்த 240 rupees தான் இந்த 2000 rupeesக்கு கொடுக்க வேண்டிய வட்டி 2 வருஷத்துக்கு. ஓகேவா, இப்போ ஒரு வருஷம் முடியும் போது அவன் வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்றாரு. இப்போ மீதி அவன் எவ்வளோ செலுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த 2000ல் 1000 செலுத்திட்டாரு. அப்போ என்ன பண்ணுவாங்க, மீதி எவ்வளோ ரூபா இருக்கும், 1000 ரூபாய் இருக்கும். அது கூட இந்த வட்டி அமௌண்ட்டையும் அவன் கட்டணும். அப்போ ப்ளஸ் 240. இப்போ இந்த 1000த்தையும் 240யும் ப்ளஸ் பண்ணும்போது 1240. இதான் அவன் கடைசியாக பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டாக இருக்கும், 1240. நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர்.